watching. This is High Tech News TV News. Chennai, the 16th edition of Dr. Agarwal's Retina Foundation's flagship scientific conference Retiction 2026 convened, drawing over 1,000 participants, including vitreoretinal specialist, general ophthalmologist, clinical researchers, and ophthalmology postgraduates from across India and internationally. Professor Dr. C. Sridhar, MD, Honorable Vice Chancellor of Meenakshi Academy of Higher Education and Research, inaugurated Retiction 2026 in the presence of Professor Dr. Amar Agarwal, Chairman, Dr. Ashwin Agarwal, Chief Clinical Officer, and Dr. Manoj Khatri, Director, Vitreoretinal Services, Dr. Agarwal's Eye Hospital. The conference featured around 50 eminent speakers from India and abroad who shared their expertise, thought, experience, scientific program encompassing both medical and surgical retina. In his remarks, Professor Amar Agarwal stated, "We take great pride organizing Retiction year after year and witnessing its evolution into a distinguished platform for retina specialist educators and research scholars." Dr. Manoj Khatri, Organizing Secretary, Retiction 2026, said, "Disease affecting the retina and vitreous and among the most significant causes of vision loss, making timely diagnosis, advanced treatment, and continuous clinical upskilling extremely important." அகர்வால் கண் ஹாஸ்பிட்டல் பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. இங்க நம்ம பேர் சொல்றது ரெட்டிகான். இப்போ ரெட்டினா என்ன இருக்கு, நம்ம கேமரால ஒரு பிலிம் இருக்கு. அதே பிலிம்ல தான் நான் நீங்க போட்டோ எடுத்துட்டு ஸ்டுடியோ கிட்ட அனுப்பிச்சிடுறது. அப்படிதான் நம்ம கண்ணில் ஒரு பிலிம் இருக்கு, அது பேர் சொல்றது ரெட்டினா. அதே நம்ம பெஸ்ட் ஸ்டுடியோ கிட்ட அனுப்பிச்சிருது பிரெயின், ஆட்டோமேட்டிக்கலி டெவலப் ஆறது. இப்போ நம்ம கண்ட்ரி இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த டயபெட்டிக் கேபிட்டல்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இட் இஸ் நாட் அ குட் சைன், பிகாஸ் இன் இந்தியா நம்ம எல்லா பேர் இன்க்ளூடிங் மீ ஸ்வீட்ஸ் சாப்பிடுறது. திஸ் ஃபெஸ்டிவல், தட் ஃபெஸ்டிவல், ஃபெஸ்டிவல் இல்ல பர்த்டே நம்ம நல்லா ஸ்வீட் சாப்பிடுறது. இப்போ யார் டயபெட்டிக் இருக்குது, ப்ராப்ளம் இருக்கு, கண்ணில் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது. So what we tell them is, go to a diabetologist and go to an eye doctor. கண் டாக்டர் இமிடியட்லி பிடிக்கிறது, இங்க எங்க ப்ளீடிங் வருது, லேசர் போட்டு ட்ரீட் பண்ணலாம். அதுவைஸ் நம்ம ஆபரேஷன் பண்ணிட்டு ரத்தம் எடுத்துட்டு கரெக்ட் பண்ணோம். another technique இத கான்ஃபரன்ஸ்ல நம்ம காமிக்கிறது called pinhole pupilloplasty. இப்போ யாருக்கும் அடிபடுறது, நம்ம கண் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். Now please understand, for the first time in the world இப்போ நம்ம ஆல்டர்னேட் இருக்கு. ஏன், சப்போஸ் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்றது பேஷண்ட்க்கு 5 years 6 years மருந்து போடணும், ரிஜெக்ஷன் வரலாம். இத பின்ஹோல் பியூப்பிள்பிளாஸ்டில அட்வான்டேஜ் என்ன இருக்கு, பேஷண்ட்ஸ் only drops for 4 weeks, no rejection. This is what we are teaching here. And also நம்ம கம் போட்டு எப்படி லென்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. இப்போ யார்கிட்ட பாம் பிளாஸ்ட் இருக்கு, சொந்த கார்ல கல்யாணம் பண்றது, குழந்தை லென்ஸ் ஆடுறது, இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம உள்ள லென்ஸ் போட்டு ஒரு க்ளூ ஆயில் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்றது. டாக்டர் சௌந்தரி இங்க ஹெடிங் அவர் ஹாஸ்பிட்டல் இன் அகர்வால் மெயின். அங்க பக்கத்துல டாக்டர் மனோஜ் கத்ரி ஹெடிங் த ரெட்டினா டிபார்ட்மெண்ட். Dr. Ashwin here on my right is the director of the Agarwal group, and heading the whole retina group globally for India, Dr. Natarajan, who is Padma Shri and the top leading retina doctor in the world. Dr. Soundri. So இந்த ரெட்டிகான் கான்ஃபரன்ஸ்ல நம்ம விழித்திரையில உள்ள பிரச்சனைகள் பத்தியும் அதுக்கு உண்டான தீர்வுகள் பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இதுல சர்ஜரி, இன்ஜெக்ஷன்ஸ், லேசர், இத பத்தி எல்லாம் நம்ம நிறைய டீடைல்டா டிஸ்கஸ் பண்றோம். இந்த விழித்திரை கான்ஃபரன்ஸ்ல அது மட்டும் இல்லாம we have a wet lab. வெட் லேப்ன்றது நம்ம செயல்முறையில எப்படி சர்ஜரி பண்ணணும் அப்படின்றத கோத் சைட்ல நம்ம கத்து கொடுக்கறது. சோ இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம பட்டிங் டாக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு என்னென்ன புதுவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு, அவங்க அதை இதுல இந்த ரெட்டினா கான்ஃபரன்ஸ்ல கத்துக்க முடியும். டாக்டர் மனோஜ் கத்ரி இப்போ பிபிபி பத்தி பேசுவாங்க. டாக்டர் மனோஜ் கத்ரி will explain to us what pinhole pupilloplasty is. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெட்டினா பத்தி கத்துக்கிறோம். ரெட்டினால நம்ம எல்லா டிசார்டர்ஸ் இதை கவர் பண்றோம். இதை குழந்தை ஏஜ் குரூப்ல ஸ்டார்ட் ஆயிட்டு
நம்ம பீடியாட்ரிக் டிட்டாச்மெண்ட் சொல்றோம், அது வந்து குழந்தையோட டிட்டாச்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அடல்ட் வந்து இன்னும் வியாதி ஏஜ் ரிலேட்டட் வரலாம், இல்ல டயபெட்டிக் ரெட்டினோபதி வரலாம், அந்த மாதிரி கவர் பண்றோம். மூணாவது வந்து நம்ம வேர்ல்டுல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது வந்து பேர் சொல்றோம் பின்ஹோல் பியூப்புலோபிளாஸ்டி. பின்ஹோல் பியூப்புலோபிளாஸ்டி அது சிம்பிள் டர்ம்ஸ்ல சொல்றது வந்து இது நம்ம லென்ஸ் ஓட பாப்பா அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணணும். அது இதுக்கு கம்மி பண்றோம்னா அதை கம்மி பண்ணோம்னா நம்ம ஃபோக்கஸ் லைட் கண்ணு உள்ள போகுது. அது ஃபோக்கஸ் லைட் கண்ணு உள்ள போயிட்டு விதி தெரியாத வந்து ஸ்டக் ஆயிடுச்சுன்னா நம்ம விஷுவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது இல்ல அது பண்ணிட்டு நம்ம நிறைய பேருக்கு வந்து கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் வந்து சர்ஜரி பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம அவாய்ட் பண்ணதுக்கு தான் இதே டெக்னிக் நம்ம டிவைஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு உங்களுக்கு புது வீடியோ கூட காமிச்சிடும் அது ரினோகிரேஷன் டைம்ல. பட் அதுக்கு இது மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம விடுக்கல கார்னியா வந்து கார்னியா வந்து டச் அப் பண்ணக்கூடாது அது சர்ஜரியில. மூணாவது வந்து அட்வான்டேஜ் என்னன்னா இந்த சர்ஜரி வந்து வித்வுட் ஜெனரல் ஆப்சர்வேஷன் யார் வேணும்னா பண்ணிக்கலாம். இது கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் கருவிழி மாத்தணும்னா அதுக்கு நம்ம ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் வேணும். அது சரியா சென்டர்ஸ் தான் பண்ண முடியும். இந்தியால இல்ல வேர்ல்டு கூட பாத்தீங்கன்னா சரியா சென்டர்ஸ் தான் பண்ண முடியும். பட் இந்த பிபிபி டெக்னிக் வந்து நம்ம இந்த ஜெனரல் டாக்டர் கூட ஒரு சின்ன ஸ்டெப்ல வந்து கத்திட்டு அது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அது இல்லாம ஒரு வீடியோ பேஸ்ட் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அது உங்களுக்கு இனாகிரேஷன் டைம்ல காமிக்கும். இப்போ எங்க பக்கத்துல இருக்க டாக்டர் அஸ்வின் அகர்வால் who's an expert on glued IOL. நான் சொல்றேன் கம் போட்டு எப்படி லென்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. Very important is the glued IOL. What we're trying to do is the lens. Sometimes we cannot have a bag. The bag normal alla perke irukku. Normally na lens bag la podren. But sometimes the bag damage ஆயிடுது because of injury, congenital condition. எதுமே இருக்கு, the bag will be weak. At a weak bag la we can implant the lens by using glue. அதுதான் important. That is what we're trying to teach with glued IOL. But important இருக்கு, இது இங்க மீடியால இருக்கு. There is organizer of the conference, is doctors. இன்ன ரோல் இருக்கு, எல்லா பேருக்கும் ஒரு ரோல் இருக்கு. Organizer of the conference, what are they trying to bring? They are taking the doctors' innovation. Doctors எல்லாம் innovating பண்ற innovationக்கு inform பண்ணும் patientக்கு. So the organizers of the conference come together and bring this innovation through teaching. ஒரு teaching இருக்கு doctorsக்கு. Media helps by putting this out there in the public, in the audience. And so thank you very much all of you for actually bringing this to the audience. That is the most important role, and that's what the three of us are doing together. And next to me here is Dr. Natarajan, who is the leading retina doctor global world. Dr. Natarajan, கொஞ்சம் நீங்க சொல்ல ஐடியாஸ். இங்க வந்து நம்ம இந்த மாதிரி ரெட்டினா கான்ஃபரன்ஸ் உலகத்திலே முதல்ல பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16வது ரெட்டினா கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. வெளித்திரையில தான் நம்ம எதையுமே பார்க்க முடியாது. சினிமா பார்க்கறதோ இல்ல போட்டோ எடுக்கிறதோ. அதனால பப்ளிக் வேண்டுகோள் என்ன, டயபெட்டிஸ் இருந்தா முதல்ல எவ்ரி இயர் ரெட்டினா செக் பண்ணணும். பட் மக்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு கண்ணில் ப்ராப்ளமே இல்லையே, நான் எதுக்கு போய் செக் பண்ணணும். பட் நீங்க ராகேஷ் ஜூன்ஜினோல கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் 45,000 கோடி விட்டு போனார். பட் ஆனா டயபெட்டிஸ்னால அவர் 58 வயசுல இறந்து போயிட்டாரு. ஸோ என்னுடைய இது அகர்வால் குரூப்ல 300 ஹாஸ்பிட்டல் இருக்கு. எல்லா பேஷண்ட்டுக்கும் 35 வயசுல இருந்து பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணணும். பிளட் சுகர் ஜாஸ்தியா இருந்தா, கண்ணில் ப்ராப்ளம் இருந்தோ கம்ப்ளைண்ட் இருந்தோ இல்லையோ ஐ டாக்டருக்கு போகணும். அவங்க வந்து எந்த டாக்டர் வேணா போகலாம், எங்ககிட்ட தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்தியாவில் வந்து 10 கோடி மக்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. அதுல 5.5 கோடி மக்கள் வந்து டயபெட்டிஸ்க்கு பிளட் டெஸ்டே பண்றது இல்லை. அதனால இங்க அகர்வால்லையும் ஐகேர் ரிசர்ச் சென்டர் இருக்கு, பாம்பேலையும் ஃபவுண்டேஷன் வழியா எல்லா ஸ்லம்ஸ்லயும் ஃப்ரீயா பிளட் டெஸ்ட்டும் பண்றோம், ரெட்டினா செக்அப்பும் பண்றோம். அததான் எல்லா ஹோல் வேர்ல்ட்லயும் சொல்லி கொடுக்கறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். 6 கான்டினென்ட்டும் போய் டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மொபைல்லேயே ரெட்டினா போட்டோ எடுக்கலாம். ஸோ தட் வீட்டுக்கு எல்லா இடத்துலையும் போய் போட்டோ எடுத்து அமிச்சா ஏஐ யூஸ் பண்ணி எந்த பேஷண்ட்டுக்கு ரெட்டினா இருக்கோ அவங்க மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். எங்க வேணா போகலாம். கவர்மெண்ட்ல ஃப்ரீயா பண்றாங்க, முனிசிபல்ல ஃப்ரீயா பண்றாங்க, இது பிரைவேட் அதனால சார்ஜ் இருக்கும். பட் மெயின் என்னன்னா, நம்ம இந்தியா வந்து 40 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் அவங்க ஹெல்த்தியா இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும். வேர்ல்டு எக்கானமில வில் பி தி சூப்பர் பவர்
in the next 20 years. So basically இப்போ நான் ஐடியா என்ன சொல்றது, அகர்வால் கான் ஹாஸ்பிட்டல்ல 300 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. This year we are opening 75 more. That means every week 1.5 to 2 hospitals will be opening. The moral end le the Reticon conference le 1000 plus delegates have come from Kashmir to Kanyakumari. இதுல நம்ம டயபெட்டிஸ் பத்தி இப்படி ட்ரீட் பண்ற ப்ராப்ளம்ஸ் ரெட்டினால ட்ரீட் ஆகுது. And latest techniques like pinhole pupiloplasty and glued IOL we are teaching people here. Thank you very much. இல்ல ஒருவேளை தழும்பு இருக்கு, இல்லாட்டினா அடிபட்டு கிழிஞ்சு இருந்தது, தையல் போடுறோம், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தழும்பு இருக்கிற பேஷண்ட்டுக்கு முன்னாடி வந்து கருவிழி மாற்றெடுப்பு சிகிச்சை தான் செய்ய முடியும். இப்போ இந்த பின்ஹோல் பியூபிளோபிளாஸ்டி மூலம் இந்த கருவிழி மாற்றாம அந்த பேஷண்ட்டுக்கு நம்மளுக்கு விஷன், நல்ல விஷன் கொடுக்க முடியாது. சோ இங்க தழும்பு இருக்குன்னா அந்த தழும்பை தாண்டி அந்த பியூப்பிள்ல நம்ம வைக்க முடியுது. சோ அப்போ லைட் வந்து கண்ணுக்குள்ள போது பேஷண்டால பார்க்க முடியுது. சோ இந்த பின்ஹோல் பியூபிளோபிளாஸ்டி தழும்பு இருந்தது, கருவிழியில இன்ஃபெக்ஷன் ஆகி தழும்பு வந்தவங்க, அடிபட்டு தழும்பு வந்தவங்க, இந்த மாதிரி தழும்பு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். In globally 2 crore to 6 crore blind are waiting for donor corneas. Let's say 2 crore blind வேணும். That means you need donor corneas. யார் சத்த போடுற கண் எடுத்துட்டு வைக்கணும். 2 crore every year. Every year the backlog will increase ஆகுது. Today because of pinhole pupiloplasty, the eye transplantation will come down and we can replace it by simpler surgery. No complications or less complications than a eye transplantation.